Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நடிக்கணும்னு ஆசை இருந்தது. நாங்க 3 பேருமே சினிமா துறை சம்பந்தமே இல்லாம எங்களை அவரு கொண்டு வந்தாருங்கிறது. ஒரு சீரியலுக்கு எனக்கு வாய்ப்பு வந்தது. பாய்சனை வாங்கி என்னை கொடுத்துட்டு நான் செத்ததுக்கு அப்புறம் நீ சினிமாவுக்கு போனாரு. எந்த ஒரு நிகழ்வுக்கும் அம்மாவையும் கூட்டிட்டு போக மாட்டாரு, எங்களையும் கூட்டிட்டு போக மாட்டாரு. சொல்லணும்னா அந்த சினிமாவுடைய அந்த சொல்லுவோம்ல அந்த வாசனை அந்த வாடை தெரியாமே அவர் எங்களை அப்பா முதல்ல பொண்ணு பார்க்க போகும்போது அப்பாவுடைய அந்த கண் வச்சுட்டு இது எங்கேயோ பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்பாவுடைய ஒரு டைரி கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது. அப்போ அது 70 உள்ள டைரி. சமையலுக்கு கூட சில காசு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. அப்பா எழுந்திருவார், கொண்டு போகிற அந்த டைம் வரைக்கும் அவரை போட்டு அந்த மண் மூடுற வரைக்கும் கூட அப்பா இப்போ கை அசைக்க போகிறாரு, கால் அசைக்க போகிறாருங்கிற அந்த உணர்வோட தான் அப்பா என்னுடைய அருகில் இருக்கிற மாதிரியே நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். திடீர்னு எந்திரிச்சு இரவுகளில் சில கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட குமரிமுத்து ஐயா அவர்களோட டாட்டர் எலிசபெத் இருக்காங்க. அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம். உங்களை பார்க்கும்போது அப்படியே குமரிமுத்து சாரை பார்க்குற மாதிரி இருக்கு. ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு அது. ஏன்னா அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பா மாதிரி இருக்காங்கன்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா. அண்ட் அவரு நம்ம யாருமே மறக்கவே முடியாது. அவரோட சிரிப்பா இருக்கட்டும், அவரோட அந்த பேசுற அந்த ஒரு ஸ்லாங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யூனிக் இல்லையா? ஸோ ஆஸ் அன் ஆக்டர் நாங்க நிறைய அவரை பார்த்திருக்கோம். ஒரு அப்பாவா எப்படி இருந்தாரு நீங்க சொல்லுங்க. அப்பாவா எல்லா தகப்பன் மாதிரி எல்லா அப்பாவும் எப்படி இருப்பாங்க அதே போலதான் இருப்பாங்க. எந்த ஒரு பெண்ணை போய் கேட்டாலும் அவங்க அப்பாவை பத்தி அதிகமா தான் சொல்லுவாங்க. அதே போலதான் எனக்கும் அதிகமா ஒரு நல்ல ஒரு அப்பா, ஒரு நல்ல அன்பான ஒரு தகப்பன். அதாவது எல்லா உறவுகளையும் கரெக்டா பண்ணாரு. ஒரு கணவரா, அப்பாவா, தாத்தாவா, எல்லாமே. அவரை மாதிரி ஒரு தாத்தா இல்லை, அவரை மாதிரி ஒரு அப்பா இல்லை, அவரை மாதிரி அம்மா சொல்லலாம். இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றது இல்லை மற்ற எந்த மீட்டிங்ஸ் இருந்தாலும் முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள்னு இருக்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் அவருக்கு எப்பவுமே உண்டு. அதே போல் நாங்கள் 3 பேரும் சொல்லணும்னா அக்கா தங்கச்சி 3 பேரும் நிறைய சண்டைகளும் இருக்கும், நிறைய கலாட்டாக்கள் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து வரும்போது நிஜமா சொல்லணும்னா அப்பாவுக்கு அதுக்குரிய சந்தோஷம் இருந்தது, எங்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். உங்க 3 பேர்ல யார் அப்பாவோட ரொம்ப செல்லம்? இதை சொன்னா தங்கச்சியும் கோச்சிக்குவாங்க, அக்காவும் கோச்சிக்குவாங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்க தான் செல்லமா? இல்ல இப்ப நான் எனக்கு அப்பா உயிருங்கனால அப்பா என்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க நான் சொல்லுவேன். அதே போலதான் தங்கச்சிக்கிட்டையும் இருந்தாங்க, அக்கா கிட்டையும் இருந்தாங்க. அதனால நான் மட்டும் அதை சொன்னாக்கா கண்டிப்பா சண்டை தான் வரும். பட் இப்போ 3 பெண் பிள்ளைகள் அப்படின்றப்போ ரொம்ப பார்த்து வளர்த்தாரா? எப்படி வளர்த்தாரு அப்பா? அதாவது பெண் பிள்ளைகளை அப்பா எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள வச்சு வளர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உள்ள வச்சு வளர்த்தாரு. அப்பாவுக்கு வயதுக்கு பெண் பிள்ளைகள் நாங்க 3 பேர் இருக்கோங்கிறதே யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு வெளி உலகமே தெரியாதபடி வளர்த்தாரு அப்பா எங்களை. ஒருவேளை அவர் சினிமா துறையில இருந்ததுனால அந்த உள்ள ரொம்ப கட்டுப்பாடோட வளர்த்தாருன்னு நினைக்கிறேன். பட் ஜென்ரலாவே சினிமால இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பசங்களும் சினிமாலேயே ஏதோ ஒண்ணு பிடிச்சு வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்க யாராவது நினைச்சீங்களா? அப்பா எதுவும் சொன்னாரா அதுக்கு? கண்டிப்பா. எனக்கு அதாவது நாங்களும் அப்பா கிட்ட சினிமால நடிக்கணும்னு நாங்களும் யாரும் கேட்டது கிடையாது. எந்த ஒரு விதத்துலையும் அவரும் நீங்க சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி எங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்னதே கிடையாது. சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் எங்களை வளர்த்தாரு. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா அக்காவுக்கு பாட்டு ரொம்ப நல்லா வரும். அப்பாவும் நல்லா பாடுவாங்க, ஆனால் இசை எதுவும் கற்கலை, இருந்தாலும் அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதனால அப்பாவும் நல்லா பாடுவாங்க, அக்கா நல்லா பாடுவாங்க, அண்ணனும் நல்லா பாடுவாங்க. ஆனால் அண்ணன் இசை கற்றுக்கிட்டாங்க. அப்போ அக்கா இப்போவும் சொல்லுவாங்க, அண்ணாக்கு இசை கற்றுக் கொடுக்கும்போது இவங்களும் கேட்டாங்களாம், ஆனால் அப்பா அக்காவுக்கு மட்டும் சொல்லி கொடுக்கல. ஏன்னா ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம் இது சினிமா துறையில எந்த விதத்திலையும் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரா என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால இந்த சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவுமே எங்களுக்கு அவர் சொல்லியும் கொடுக்கல. ஏன் அதுதான் தெரியல. ஏன்னா இன்னைக்கும் எங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கு, ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. ஏன் நாங்க 3 பேருமே சினிமா துறை சம்பந்தமே இல்லாம எங்களை அவர் கொண்டு வந்தாருங்கிறது தெரியல. கண்டிப்பா எனக்கு நிஜமாவே எங்க அப்பா எனக்கு அந்த ஆசை இருக்கான்னு கூட இது வரைக்கும் கேட்டதில்லை. ஏன்னா அந்த இடத்துக்கே அவர் வரமாட்டாரு. ஆனா எனக்கு இருந்தது, நடிக்கணும்னு ஆசை இருந்தது. அதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவருக்கு ஆசை இருந்தது, எல்லாமே இருந்தது தான். ஆனா தெரியல, அப்பா கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கல.
கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பும் வந்தது. நான் என்ன தெரியுமா நினச்சிட்டேன், சரி பிஃபோர் மேரேஜ் தான் அப்பா நம்மளை விடலை, நடிக்கிறதுக்கு விடலை, இப்போ தான் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, ஸோ இப்போ வந்து அப்பா அது எதுவும் சொல்ல மாட்டாருன்னு நினச்சிட்டு ஒரு சீரியலுக்கு எனக்கு வாய்ப்பு வந்தது. அதை போய் கேட்க போனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பாய்சனை வாங்கி என்னை கொடுத்துட்டு நான் செத்ததுக்கப்புறம் நீ சினிமாவுக்கு போனார். எப்போ நான் ஆஃப்டர் மேரேஜ் போய் கேட்கும் போதும். ஆனால் அதில் அவர் உறுதியாக இருந்தார். அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து சினிமாவை குறித்து எங்ககிட்ட பேசவே மாட்டார். அந்த எங்கள் சினிமா விஷயங்கள் எதுவுமே வீட்டுக்குள்ளே நடக்காது. அதே போல் எனக்கு ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு போய் உட்காருவாங்க இல்லையா, அது ஆனால் எங்கள் அப்பா எங்கேயுமே கூட்டு போக மாட்டார். எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சினிமா துறை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வுக்கும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போக மாட்டார், எங்களையும் கூட்டிகிட்டு போக மாட்டார். சொல்லணுன்னா அந்த சினிமாவுடைய அந்த சொல்லுவோம்ல அந்த வாசனை, அந்த வாடை தெரியாமே அவர் எங்களை வச்சிருந்தாரு. ஃபேமிலியாக நாங்கள் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேருந்தப்போ அந்த வருத்தம் இருந்திருக்குமா? அம்மா எதுவும் கேட்டிருப்பாங்களா? இல்லை, ஏன்னா எனக்கு அம்மா கேட்டும் எனக்கு தெரியல. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, அந்த என்ன சொல்லுவாங்க, ஜாடிக்கேத்த மூடின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அம்மாவும் அப்படிதான். அப்பாவை வந்து இங்கே கூட்டிகிட்டு போங்க அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு எனக்கு விவரம் தெரிஞ்சு கூட அவங்க கேட்டு நான்லாம் பார்த்ததே கிடையாது. அம்மாவுக்கு வந்து என்னென்னா அவங்களுடைய உலகம் எது நினச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிச்சன் தான் உலகம், அவ்வளோதான். சமைக்கணும், ஆனால் நல்லா சமைப்பாங்க. அப்பா வந்து ஷூட்டிங் டைமில் வந்து பிரபு சார் அப்புறமா ஜனகராஜ் சார் நினைக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் வந்து சமைச்சு கொண்டு போனதான் நான் பார்த்துருக்கேன். அப்பா கேரியர் கொண்டு போனது நான் பார்த்தேன். கேட்டாக்கா அவங்க பிரபு சாரோட ஷூட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கும். அம்மாவுக்கு கிச்சன் தான் உலகம், அதனால் பெருசாக அவங்க எதுவும் கேட்டுக்கிட்டது கிடையாது. எங்களுக்கு வந்து சில ஆசைகள் உண்டு தான். ஏன்னா அப்பாவோட போகணும் வரணும். ஏன்னா இன்னொன்று என்ன தெரியுமா, அப்பாவோட போனால் ஜாலியாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக அப்பாவோட வெளியே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்ன கேட்குறோமோ எல்லாமே அதாவது ஒரு விஐபி மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டார். இப்போ அவர் வெளியில் வந்துட்டார்னா அவரை சுற்றி ஏக கூட்டங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டத்தில் வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிற பிள்ளைகளை எங்கே பார்க்குறது என்ன, அதெல்லாம் இல்லவே இல்லை. பொறுமையாக நிறுத்தி, யார் வந்தாலும் பொறுமையாக நிறுத்தி, எங்களை ஏதாவது கேட்டுட்டா உடனே காரை நிறுத்தி அங்கேயே வாங்கி கொடுக்கறது. பேர பிள்ளைங்க கேட்கவே வேணாம், தாத்தாவோட போகணுன்னா தான் ஆசை. ஏன்னா தாத்தா கூட போனால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அது என்னன்னு தெரியல, அது அப்பானாலே அன்பு பாசம் கடந்து ஒரு சந்தோஷம் அப்பா கூட போறது வரதுங்கிறது. கண்டிப்பா. சோ ஜாடிக்கேத்த மூடினீங்க அம்மாவும் அப்பாவும். சோ அவங்க 2 பேருக்குள்ள அந்த திருமணம் வந்து காதல் திருமணமா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? ஏன்னா அந்த காலத்துல சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கறதுன்றது பெரிய விஷயமா இருந்திருக்கும் இல்லையா? அந்த சம்பவம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அது வந்து எல்லாம் பெரியோர்கள் பார்த்து பண்ண கல்யாணம் தான். அம்மா வந்து நாகர்கோவில், ஸோ அப்பாவும் கன்னியாகுமரி இதுதான். அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ரோடு கிராஸ் பண்ண தெரியாது. ப்ரொவிஷன்ஸ் முதற்கொண்டு அப்பாவே வாங்கி கொடுக்குற இதுதான். அம்மாவுக்கு போய் அது வாங்கணும் அதெல்லாம் அது எதுவுமே தெரியாது. ஒருவேளை எதுவுமே தெரியாமல் இருந்ததுனால எதுவும் கேட்க தெரியாமல் இருந்துட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்பாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ எனக்கு அம்மாவையும் அந்த அளவுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்கள மாதிரி நிச்சயமாக அப்பா வந்து அம்மாவை பற்றி சொல்லணும்னா, ஏன்னா நான் நிறைய இடத்துல அப்பாவை பற்றி சொல்லியிருக்கேன். அம்மாவை பற்றி யாரும் கேட்டதில்லை, நீங்கள் தான் கேட்கறதுனால எனக்கு ஒரு விஷயம் பதிவு பண்ணணும். அப்பா சொல்லுவாங்க அம்மாவை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவை மாதிரி இருந்துருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அப்போ அம்மாவை மாதிரி எப்படின்னா, இந்த அக்கம் பக்கத்து வீட்டில் போயிட்டு இந்த பேசுறது, இந்த குறை பேசுறது, அக்கம் பக்கத்து வீட்டில் கதை கேட்குறது, இது எதுவுமே அம்மா கிட்ட இருக்காது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. யார் விஷயத்துலையும் தலையிட மாட்டாங்க, யாரோட குடும்ப காரியங்களும் கேட்க மாட்டாங்க. இவங்களும் தன்னோட குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க. அநேக மீட்டிங்கில் கூட அது அப்பா கிறிஸ்டியன் மீட்டிங்கில் கூட அம்மாவை பற்றி அதுதான் சொல்லுவாங்க, இருந்தால் என் மனைவி மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி. அதனால் அந்த அளவுக்கு அம்மாவும் நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப நல்ல ஒரு குணம் அம்மாவுக்கு. கண்டிப்பாக அது வந்து மேட்ச் மேட் இன் ஹெவன் மாதிரி இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பீங்க அப்பாவுக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது கண்டிப்பா மேட்ச் மேட் இன் ஹெவன். கண்டிப்பா. ஏன்னா அப்பா முதல்ல பொண்ணு பார்க்க போகும்போது அப்பாவுடைய அந்த கண் வச்சுட்டு இது எங்கேயோ பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் அம்மா அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அவங்க கல்யாணம் பண்ணாங்க இல்லையா? நிஜமாக சொல்லணும்னா அம்மாவும் அப்பா எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குணமோ அதே அளவுக்கு அம்மாவும் ரொம்ப நல்ல குணம். நிறைய நான் அம்மாவை இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு வரணும்னு யோசிப்பேன், ஆனால் அவங்க வந்தால் பேசவே தெரியாது அம்மாவுக்கு.
பேசவே மாட்டாங்க. நீங்க ஏதாவது அவங்க கிட்ட கேள்வி கேட்டா கூட சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் தான் தெரியும். வேற எதுவுமே தெரியாது. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்படி ஒரு கேரக்டர், அதுவும் சென்னையில வந்து என்னதான் அவங்க ஊர்ல இருந்து வந்தாலும் வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னும் போது இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊர் இன்னும் அவங்களுக்கு பழகல. அப்பா நிறைய படங்கள் பண்ணாரு, எல்லாமே வந்து போற பக்கம் எல்லாமே அப்பாவை தெரியாத ஆட்களே இல்ல. ஆனாலும் அவருக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலையோ அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நிச்சயமா அந்த அங்கீகாரம்ங்கிறது வந்து அதாவது அங்கீகாரம்ங்கிறது புகழ், அவரு அதை வச்சு நல்ல அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சது உண்மை இல்லைங்களா? எங்க போனாலுமே அப்பாவை தெரியாத ஆட்கள் இல்லை. இன்னைக்கு வெளிநாடுகள் போனாலும் வெளிநாட்டுல உள்ள தமிழர்களுக்கு எல்லாருக்குமே அப்பாவை நல்லாவே தெரியுது. இன்னைக்கு வரைக்கும் அப்பாவை நினைவு கூர்றதே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் தானே. அதுதானே அங்கீகாரம்ங்கிறது இல்லையா? அவருக்கு நிஜமாவே சொல்லணும்னா 100% அங்கீகாரம் கிடைத்தது தான். அதே 100% அங்கீகாரம் கிடைக்கவும் இல்லை. ஸோ அப்படிதான் சொல்லணும். மனுபாலா சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, குமரிமுத்து அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆள் வந்து எல்லாருக்குமே தெரியும், இண்டஸ்ட்ரியில அவரு தெரியாத ஆள் கிடையாது, அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு அவர் வந்து இறந்தப்போ பார்க்கிங்ல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பாரு. அது அந்த நாள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, கண்டிப்பா வந்து ஏன் அங்கிள் அதை சொன்னாருன்னு எனக்கு தெரியல. உண்மையாவே வந்து ஏன் அங்கிள் அதை பதிவு பண்ணிட்டு போனாருன்னு எனக்கு புரியலை. அங்கிள் அன்னைக்கு அப்பாவை பார்க்க வரும்போது வந்துட்டு, ஏன்னா மீடியா எல்லாம் உள்ளே வந்துட்டதுனால ஸோ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கொஞ்சம் நேரம் ஆனதுனால அப்பாவை வந்து அந்த மார்ச்சுவரியில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் அது கீழே இருந்தது. ஸோ அதை ஏன் அங்கிள் அப்படி சொல்லிட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. அந்த வீட்டில் அந்த ஒழுங்குபடுத்துகிற கொஞ்சம் நேரம் ஆனதுனால கொஞ்சம் அதனால தான் அங்கே இருந்தாங்களே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. பட் ஆனஸ்ட்லி இத்தனை என்ன சொல்றது, 3 பொண்ணுங்க அவ்வளோ பாசமா செல்லமா பார்த்து பார்த்து வளர்த்துன அப்பா வந்து ஒரு நாள் நம்மளை விட்டு போறாரு, நம்ம கூட இருக்க மாட்டாருன்றப்போ அந்த நாள் எப்படி இருந்தது உங்களுக்கு? கண்டிப்பா அந்த சொல்லுவோம்ல, ஏன் விடியுது அந்த ஒரு நாள். என்னுடைய முழு வாழ்க்கையிலும் இப்போ இது வரைக்கும் கடவுளுடைய தயவுல இந்த வயது வரைக்கும் நான் யோசிச்சேன்னா அந்த ஒரு நாள் மட்டும் வராமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நிஜமா யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சிருக்கேன். அந்த நாள் இல்லாமையே பிப்ரவரி அந்த 29 அப்படிங்கிற அந்த ஒரு நாள் இல்லாமல் போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது யோசிக்கிற ஒரு விஷயம்தான். ரெண்டாவது, அவர் இல்லாமல் போவாருங்கிறது எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்கல்ல. அவர் ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் வந்து நம்ம இனி இருக்கவே மாட்டாரு அப்படிங்கிறத யோசிக்க மாட்டோம். நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் வந்து அதை நினைக்கல. அப்பா கீழே இருக்கும்போது, அதாவது அந்த காரியங்கள் எல்லாம் அந்த சடங்குகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கூட எனக்கு ஒரு உணர்வு இருந்தது, அப்பா எழுந்திருவாரு சரிங்களா? அந்த உணர்வு இருந்தது. அவரை வந்து அந்த இது அந்த கொண்டு போகிற அந்த டைம் வரைக்கும் அவரை போட்டு அந்த மண் மூடுற வரைக்கும் கூட அப்பா கையை ஒசத்திடுவார். இப்போ கை அசைக்க போகிறாரு, கால் அசைக்க போகிறாருங்கிற அந்த உணர்வோடு தான் அந்த இடத்துல கடந்து நின்ன ஒரு விஷயங்கள். கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, நான் திரும்ப நான் அந்த ஒரு விஷயம் எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது, அப்பானாலே பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு ரொம்ப நல்ல மனுஷன். அந்த மனுஷனை மாதிரி நிஜமாக நிறைய நான் பெண் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன இப்போது நான் பழகிற பெண் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள்லாம் கொடுத்து வைக்கலை, எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பிள்ளைகளாக பிறந்திருக்கணும், அப்போ தான் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கைனாலே என்னன்னு தெரியும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு அவரை மாதிரி ஒரு தகப்பன் வந்து நிஜமாவே தெரியல. ஏன்னா நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் அவர். கண்டிப்பா. இன்னும் அப்பா ஞாபகமா இந்த விஷயங்கள்லாம் என் முன்னாடி என் கூட எப்பவுமே இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் வச்சிருக்கீங்களா? ஆமா, அதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த விஷயங்கள் எப்பவுமே இருக்கும்னு. அவரே எப்பவுமே இருப்பாரு. ஏன்னா அவரே இருக்கும்போது அவர் சார்ந்த எல்லா காரியங்களுமே வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நான் அதான் சொல்லுவேன்ல, இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் நான் கடந்து போறேன்னா இன்னைக்கு ஒரு நாள்ல அவர் 10 முறை வருவார் எனக்கு கண் முன்னாடி. இது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை. அப்பா இறந்து 8 வருடம் ஆயிடுச்சு. இந்த 8 வருடத்துல அந்த 365 நாளும் சொல்லுவோம்ல, 24/7 அப்படின்னுவோம் இல்லையா? அந்த மாதிரி நொடிக்கு நொடி அவர் இல்லாம அந்த இடத்த விட்டு அந்த ஒரு நாள் நான் இன்னைக்கு அப்பாவை நினைக்காம இருந்துட்டேன்னு சொல்லவே முடியாது.
இல்லவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவரோட இழப்பு மிக பெரிதான பாதிப்பு. ஸோ அப்பாவோட பிரசன்ஸை நீங்க எங்கெல்லாம் எப்பெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இல்லை, எப்பவுமே உணர்றேன் நான் அதை. எனக்கு வந்து நிஜமாவே எப்பவுமே அப்பா என்னுடைய அருகில் இருக்கிற மாதிரியே நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். திடீர்னு எந்திரிச்சு இரவுகளில் சில நேரத்தில் ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்பாவை. அப்போல்லாம் வந்துட்டு நான் இங்கே தானே இருக்கேன், இங்கே தானே இருக்கேன்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு இல்லை, நானே என்னை சமாதானப்படுத்திக்கிறேன்னா இல்லை அந்த ஒரு உணர்வை நான் உணர்கிறேனான்னு எனக்கு தெரியாது. நான் எங்கே போயிட்டேன், இங்கே தானே இருக்கேன், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ கிறிஸ்தவத்தில் வந்து ஒரு 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 நம்பிக்கை இல்லைங்களா, என்னென்னா அவர் வந்து மரித்து வந்து கடவுளோட தான் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. அதனால் எப்போவுமே வந்து அது அப்பா சொல்கிறதா நான் நினச்சிக்குவேன். நான் எங்கே இருக்கேன், நான் கடவுளோட தானே இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் யோசித்தது உண்டு. அந்த நேரத்தில் சரி அப்பா நம்ம கடவுளோட இருக்காரு அப்படி. ஆனால் கண்டிப்பாக அவர் ஆண்டவரோட தான் இருப்பார், நிச்சயமாக. அதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. கண்டிப்பாக. எவ்வளோ ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனாக இருந்தார் அப்பா? அதிகம் 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 அதிகம்னா ஆன்மீகத்தில் நிஜமாக சொல்லணும்னா எல்லாருமே வந்து கஷ்ட நேரத்தில் கடவுளை விட்டுருவாங்க, கரெக்டுங்களா? எல்லாருமே. நான் நிறைய இப்போ என்னையுமே நீங்கள் எடுத்துக்கங்களேன், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வருதா, அப்போது கஷ்ட நேரத்தில் கடவுளை விட்டுருவாங்க. ஆனால் அப்பாவுடைய ஒரு டைரி கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது. அப்பா அது வந்து 70 உள்ள டைரி. இன்னைக்கும் நான் வந்து அதை, ஏன்னா அப்பாவுடைய திங்ஸ் எல்லாம் நான் ரொம்ப கலெக்ட் பண்ணுவேன். அது ஏன்னு தெரியல, அப்பா இருந்த சில அந்த இதெல்லாம் எனக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி 70 ஒரு டைரி உண்டு, அப்பா 70 எழுதின டைரி உண்டு. இன்னைக்கும் அது என்கிட்ட இருக்கு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. அதுல எழுதியிருக்காரு ஒரு 2 ரூபா. அப்போல்லாம் அதுதானே 70லலாம் வந்து நான் பிறக்கவே இல்லை. 2 ரூபா தான் அப்போ சம்பளம் அப்படின்னும் போது அந்த 2 ரூபால வந்து 1 ரூபாவை வந்து கொடுத்துட்டு வந்துருவாரு. கொடுத்துட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதில் 50 பைசா கொடுத்தேன். அப்போல்லாம் 50 காசு 20 காசெல்லாம் பெரிய விஷயம். 20 காசு வந்து அந்த பேர் இருக்கு, இந்த பேருக்கு 20 காசு கொடுத்தேன். பழனி மாமான்னு ஒருத்தர் இருப்பார், பழனிக்கு வந்து 50 காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் அந்த டைரியில் அவர் எழுதியிருக்காரு. அப்போது அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது கூட கடவுள் என்னை வாழ வைப்பார்னு எழுதியிருக்காரு. அதில் அப்படியே இருக்குது, அந்த டைரியில் இன்னும் என்கிட்ட இருக்குது. அந்த அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் கூட அந்த டைம் சொல்கிறேன் நான் வந்து, நான் பிறக்காத முன்னாடி அப்பா அதாவது சமையலுக்கு கூட சில காசு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் எழுதியிருக்காரு. அந்த நாளில் கூட வந்து அவர் கடவுளை வந்து திட்டியோ இல்லை இவ்வளோ எழுதினவர் வந்து ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்டு அவர் எழுதினதில் அந்த அளவுக்கு. அதே போல் மறிக்கிற வரைக்கும் இன்னைக்கும் நான் அதை ரொம்ப யோசிப்பேன். இப்போது எனக்கு சில விஷயம் வரல அப்படின்னா உடனே ஏன் இப்படி பண்ணுறீங்கப்பா அப்படி இப்படின்னு ரொம்ப கேட்டுப்போ உரிமையாக சண்டை போடுற மாதிரி நான் சண்டை போடுறேன். ஆனால் ஒரு நாள் கூட அவர் செய்வாருமா, அவர் செய்வார். எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வாருமாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போனது நிஜமாக அது யாருக்குமே வராது. யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் திட்டுவாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கடவுளை திட்டி நான் பார்த்ததே கிடையாது, நான் கேட்டதும் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் கடவுள் பக்தி ஜாஸ்தி. அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.